Hi friends, welcome back to Ignopulse. நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக நம்ம இக்னோவில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு எப்படி நம்ம அட்மிஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும் கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிசர்ச். நம்ம இக்னோவில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் நமக்கு எந்த கோர்ஸ் நமக்கு செட் ஆகும் அதை நம்ம சர்ச் பண்ணி அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ். நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் வேணும், ஐடி ப்ரூஃப் வேணும், மார்க் ஷீட்ஸ் எல்லா மார்க் ஷீட்ஸும் வேணும். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் கூட வேணும். இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் நம்ம இக்னோவில் கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். என்ன ஃபஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி தானே. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம இக்னோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் புதுசாக ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னா அதில் உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் எல்லாமே கொடுத்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நம்பர்ஸும் தென் சிம்பிள்ஸ் ஆல்ஃபபெட்டிக்ஸ் இதெல்லாமே இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. அந்த க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதோட செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் செலெக்ஷன். நம்ம ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிற கோர்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதோட தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது. என்னென்ன டாக்குமெண்ட்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஐடி ப்ரூஃப், மார்க் ஷீட்ஸு, கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் செலெக்ஷன்னா இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்களை நம்ம சொல்லலாம். சென்டர் செலெக்ஷன். அந்த சென்டர் செலெக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ரீஜனல் சென்டரும் அதுக்கப்புறம் ஸ்டடி சென்டரையும் தான் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம ரீஜனல் சென்டரில் தான் நம்ம அசைன்மெண்ட்ஸு எல்லாமே சப்மிட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு செகண்ட் இயர் அதாவது தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ரீஜனல் சென்டரில் சப்மிட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ரீஜனல் சென்டரோட அட்ரஸை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சென்டர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்டடி சென்டரும் செலக்ட் பண்ணி வச்சோம்னா தான் நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ண முடியும். நமக்கு அங்கே போயிட்டு ஸ்டடி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் தான் ரிவ்யூவும் சப்மிட்டும். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக் பண்ணணும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸு, சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூவும் பண்ணணும். ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஜை சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஒரு ப்ராசஸ் தான் ஃபீஸ் பேமெண்ட். இதுதான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸோட லாஸ்ட்டு ஸ்டெப்புனே சொல்லலாம். இதில் தான் நம்ம ஃபீஸு பேமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபீஸை எப்பவுமே ஆன்லைனில் கட்டுறது தான் கொஞ்சம் கூட நமக்கு பெனிஃபிட்னே சொல்லலாம். அப்படி நீங்கள் நம்ம ஆன்லைனில் ஃபீஸ் கேட்வே மூலயமா யூபிஐ மூலயமா பே பண்ணுறோன்னா அந்த சர்டைன் டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டைன் டைம் முடிகிற வரைக்கும் அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே அந்த ப்ராசஸ் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு
டீட்டெயில் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபீஸ் ரெசிப்ட் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி சேஃபாக நம்ம வச்சுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, நம்ம இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் வந்து நம்ம அட்மிஷனோட ஸ்டேட்டஸும் பார்க்க முடியும். என்ன ஸ்டேட்டஸ்னால் நம்ம அப்ளிகேஷன் பெண்டிங்கில் தான் இருக்கா இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பற்றி நம்ம ட்ராக் பண்ண முடியும் இல்லையா. அந்த அப்ளிகேஷன் நம்பரை நம்ம செக் வச்சு தான் வந்துட்டு நம்மளோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். நம்ம முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏர்லியராகவே அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த லாஸ்ட் டைமெல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னா வந்து சர்வர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வரும். அதை தவிர்க்கறதுக்காக நம்ம முதல்ல நம்ம லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி வைக்கிறோம். அப்புறம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயிலையோ இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயோ அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கான்னு செக் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம அப்டேட்ஸை டெய்லியும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூஸ் மேக்ஸிமம் வராது. சில டைமில் வந்து நமக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரும்ல. ஒரு வேளை நம்ம பேமெண்ட் ஃபெயில் ஆகி அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகியிருந்ததுன்னா நம்ம எப்போவுமே வந்து 24 48 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட நமக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் இக்னோர் சப்போர்ட் சென்டரோ இல்லைன்னா பேங்க்லேயோ போய் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். இல்லை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து நம்ம இக்னோவில் அட்மிஷன்ஸ் எடுத்து உங்கள் கரியரை டெவலப் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்ஸாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.